ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினி ஸ்டிச்சிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னன்னா, நார்மல் சுடிதார் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் சுடிதார் மெட்டீரியல் கடைகளில் அவைலபிளாக இருக்கிறது நான் வாங்கியிருக்கிறேன். இல்லை அப்படின்னா கட் பீசஸும் தனியாக வாங்கிக்கலாம். இது வந்து வித் பேண்ட் ஷேண்டலோட வரக்கூடிய நார்மல் சுடிதார் மெட்டீரியல். அதை எடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா நிறைய சுடிதார் பேட்டர்ன்ல வந்து சேம் கிளாத்தா ஒரே சிங்கிள் பீஸா கொடுத்துருப்பாங்க. இப்போ சில கிளாத் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள சுடிதார் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீசஸா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் பேக் பார்ட் தனியாகவும் இருக்கிற மாதிரி இடையில ஒரு சின்ன ஸ்டிச்சிங் லாங் ஸ்டிச்சிங் போட்டு ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட கிளாத்தா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த லாங் ஸ்டிச்சை ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். அது வந்து லாங் ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க, ஈஸியா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிச்சை வந்து நீங்க பிரிச்சு எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் பேக் பார்ட் தனியாகவும் ரெண்டு பீசஸா தனித்தனியா நாம எடுத்துக்கலாம். தனித்தனியா நம்ம எடுத்துட்டு அதை ரெண்டா மடக்கி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் தனித்தனியா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஈஸியா கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃப்ரண்ட் பார்ட். அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நான் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி பேக் பார்ட்டையும் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே போட்டிருக்கிறேன். ஓகே, தென் நம்மளோட அளவு சுடிதார் எடுத்துக்கோங்க. அந்த அளவு சுடிதார்ல டாப்ல அந்த ஷோல்டர்ல இருந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பாக்குறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 37.5 38 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 38 எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 38க்கு கூட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பாட்டம் சைடு வந்து சீவிங் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா விட்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கரெக்டா அந்த எட்ஜ்ல இருந்து இந்த ஆம்கோல் பகுதி வரைக்கும் 9 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த 9 இன்ச்சஸ்க்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து மேல் பக்கமா வீதி. இனி பாட்டம்ல வீதி எவ்வளவு வேணும் அப்படின்னு பாருங்க. 12 இன்ச்சஸ்க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 13 இன்ச்சஸ் வீதி நம்ம பாட்டம் சைடு எடுத்துக்கலாம். டோட்டல் லென்த்து 38 இருந்து அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 இன்ச் ஆட் பண்ணி 39 மார்க் பண்ணிக்கோங்க டோட்டல் ஹைட்டு. தென் பாட்டம் பார்த்தீங்கன்னா 12க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 13 பாட்டம் சைடில் வீதி மார்க் பண்ணிக்கோங்க. டாப் சைடில் வீதி பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் இருந்து அந்த 9க்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் ஆட் பண்ணி டாப் சைடில் 11 மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே, தென் இனி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஒரு 2.5 இன்ச் ஷோல்டர் இருக்கு. இதுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 3 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். சீவிங் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டா போதும். 2.5க்கு 3 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். தென் ஆம்கோல் பார்த்துக்கோங்க. ஆம்கோல் பகுதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆம்கோல் டாப்ல இருந்து மார்க் பண்றப்ப ஒரு 5.5 இன்ச்சஸ் தான் ஆம்கோல் பகுதி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் சுடிதாரோட நெக் 2.5 இன்ச்சஸ் இனிஷியலா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது கான்ஸ்டன்ட் தான். இது போதும். 2.5 இன்ச்சஸ் போதும். ரொம்ப ப்ராடா இருக்கிறவங்க அப்படின்னா மட்டும் 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நார்மலா எக்ஸல் சைஸ் உள்ளவங்க அப்படின்னாலே 2.5 இன்ச்சஸ் போதும். தென் அதுக்கப்புறமா ஷோல்டர் 3 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஆம்கோல் பகுதி மார்க் பண்ண போறோம். ஆம்கோல் பகுதி 5.5 இன்ச்சஸ் ஆம்கோல் பகுதி இருந்துச்சு. அதே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு சீவிங் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் அவசியம் இல்ல. ஆம்கோல் பகுதி மட்டும் அதே லென்த்ல எடுத்துக்கோங்க போதும். டோட்டல் ஹைட் இங்க 11 மார்க் பண்ணியிருக்கோம். டோட்டல் வித் டாப் சைடுல டோட்டல் வித் 11 மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுல இருந்து 5.5 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணிட்டு உள் பக்கமா 1.5 இன்ச் வளைவு போட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இடுப்பு பகுதி மார்க் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா அளவு துணி அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களோட அளவு துணியில என்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுல கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதுல மார்க் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வீதியில சீவிங் பர்பஸ்க்காக இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ஃபிட்டா கிடைக்கும். அங்க என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே அளவுல உங்களுக்கும் கிடைக்கும். ஓப்பன் பகுதி எங்க இருக்குன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கோங்க கிளியரா. ஓகே, இந்த மாதிரி அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி அப்படியே மார்க் பண்ணிட்டு இடுப்பு பகுதி வரைக்கும் கொண்டு வந்து ஓப்பன் வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. ஓப்பன்ல இருந்து கரெக்டா பாட்டம் சைடு வித் நம்ம எவ்வளவு மார்க் பண்ணிருக்கிறோமோ அந்த லென்த் அந்த வீதி வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சீவிங் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் அளவுல இடுப்பு பகுதி வரைக்கும் 1.5 இன்ச் வீதியில மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து பாட்டம் சைட்ல வந்து அந்த ஓப்பன் பகுதிக்கு ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் போதும். இதுல தான் நம்மளோட சுடிதாரோட டாப் சைட்ல நம்ம கட் பண்ணக்கூடியது. இனி வந்து என்ன கட் பண்ண போறோம் அப்படின்னா நெக் பார்ட் கட் பண்ணணும். அந்த நெக் பார்ட் இப்ப நீங்க கட் பண்ண தேவையில்ல. நீங்க என்ன மாடல் நெக் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த நெக் நீங்க ஸ்டிச் பண்றப்ப நெக் மட்டும் கட் பண்ணி எடுத்தா போதும். இனிஷியலா ஃபர்ஸ்டே நீங்க நெக் கட் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. மாடல் நெக் இப்ப ஆர்டினரி நீங்க பிளைனா ரவுண்டு நெக் இல்ல பா நெக் இந்த மாதிரி ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்டே கட் பண்ணிக்கலாம். இல்லாம அப்படின்னா நீங்க வந்து கட் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது மாடல் நெக் யூஸ் பண்றீங்கன்னா நெக் ஸ்டிச் பண்றப்ப நீங்க கட் பண்ணி எடுத்தா போதும். பாட்டம் சைட் சுடிதாரோட ஓப்பன் ஸ்டிச் பண்றப்ப இந்த மாதிரி கர்வா நீங்க வளைச்சு ஓரத்துல கர்வா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பாட்டம் வந்து ஸ்டிச் பண்றப்ப ஒரு பக்கம் நீண்டுட்டு இருக்காம கரெக்டா அப்படி வந்து அம்பர்லா கட்டிங் மாடல்ல வந்த மாதிரி இருக்கும்.
ஓகே, தென் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பார்ட்ல இருந்து கட் பண்ணி ஆம்கோல் வரைக்கும் கொண்டு வந்து இடுப்பு பகுதி வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே ஓப்பன் பீஸ் வரைக்கும் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லா நம்ம சீவிங் பர்பஸ்க்காக எவ்வளவு மார்க் பண்ணியிருந்தோமோ அதையும் எடுத்துட்டு அதுக்கு கீழ் பக்கமா வரைக்கும் கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாடி போர்ஷன் இப்போ மார்க் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே அளவுக்கு லைனிங் ஆல்சோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொன்று நமக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணணும். அந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸ்லீவ் துணி எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அதை ரெண்டா மடக்கிக்கோங்க. அதை ரெண்டா மடக்கினதுக்கு அப்புறமா அகைன் திரும்ப இன்னொருக்கா அதை ரெண்டா மடக்கிக்கலாம். மடக்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்லீவோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட நார்மல் ஸ்லீவோட ஹைட்டு இப்போ என்னோட கிளாத்ல அளவு துணியில எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் என்னோட அளவு துணியில இருக்கு. ஸோ இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச்சஸ் கீழ் பக்கமா ஒரு 1/2 இன்ச், மேல் பக்கமா ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலா 1 இன்ச் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். வீதி பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் வீதி மார்க் பண்ணியிருக்கிறேன். தென் இந்த ஆப்போசிட் சைடு வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணால் போதும். 2.5 அங்கே ஒரு 5 இன்ச்சஸ், இங்கே ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு ரெண்டையும் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் கர்வ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கர்வ் நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு லைனிங் கிளாத் ஆல்சோ கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாடி போர்ஷனுக்கு தேவையான லைனிங் கட் பண்ண போகிறோம். துணியை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு டாப்ல இருந்து துணியை அளவு துணி நம்ம சுடிதார் கிளாத்தில் கட் பண்ணிக்கிற தூக்கி இதுக்கு மேலே அப்படியே வச்சு அப்படியே கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஹைட் எவ்வளவு நம்மளோட சுடிதார் மெட்டீரியலில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணி லைனிங் கிளாத் கட் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடிதார் நார்மல் நம்மளோட சுடிதார் மெட்டீரியலை விட உள் பக்கமாக இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் கொஞ்சம் கம்மியான அளவாக தான் இருக்கும். ஸோ அதனால 2.5 இன்ச்சஸ் கம்மி பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ ஸ்லீவ் ஆல்சோ நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் பாட்டம் சைட் பைப்பிங் கொடுக்க போகிறோம். டாப் சைட் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே ஒரு 1/4 இன்ச் அங்கே ஒரு 1/4 இன்ச் அப்படி விட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுத்தே நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். பட் லைனிங் கிளாத்தில் வந்து அதே அளவில் நீங்கள் கட் பண்ணால் போதும். ஓகே, இவ்வளோதான் நம்மளோட சுடிதார் கட்டிங். ஸ்டிச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.